இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். உபாகமம் புஸ்தகமானது மோசே மோவாப் சமவெளியிலே செய்த 3 பிரசங்கங்களை கொண்டது. மோசேயுடைய ஃபேர்வெல் மெசேஜ், பிரியாவிடை செய்தியை கொண்டதுதான் உபாகமத்தின் புஸ்தகம். கானான் தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய புதிய தலைமுறையிற்கு மோசே தன்னுடைய அனுபவத்திலிருந்து கடந்த காலத்திலே கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை நினைத்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுவதை பார்க்கிறோம். நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். நாம் பார்த்தோம், உபாகமத்தின் புஸ்தகத்திலே 3 மோசேயுடைய பிரசங்கங்கள் காணப்படுகிறது. அவர் மரிப்பதற்கு முன்பதாக கொடுத்த ஃபேர்வெல் மெசேஜ். நாம் தெரிந்து கொண்ட பகுதி முதல் பிரசங்கம், மோசேயுடைய முதல் பிரசங்கம், அதாவது 1:6 முதல் 4:43 காணப்படுகிறது. இங்கே கர்த்தர் மோசேயை கொண்டு என்ன சொன்னார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். மூவிங் ஃபார்வர்ட் இன் காட்ஸ் ப்ராமிஸ், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்டு முன்னோக்கி செல்லுதல் என்ற கருப்பொருளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். ஓரேபிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோட பேசினார். என்ன பேசினார்? நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓரேப் மலை, அல்லாவிட்டால் சீனாய் மலை மிக முக்கியமான மலை. ஏன் சீனாய் மலை முக்கியமானது? அங்கேதான் அவர்கள் 10 கற்பனைகளை பெற்றார்கள். யாத்திராகமம் 20ஆவது அதிகாரம். அங்கே அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். யாத்திராகமம் 19ஆவது அதிகாரம். ஒரு வருடம் சீனாய் மலையிலே தங்கியிருந்து 1 வருடத்திற்கு மேலாக ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி அமைக்க வேண்டும், ஆராதனைக்குரிய காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு போதித்தார். இப்போது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சமயம் நம்ம போக வேண்டிய இடம் எங்கேயோ, ஆனா நம்ம இருக்கிற இடம் வேற. இஸ்ரவேல் ஜனங்கள் சேர வேண்டிய இடம் கானான். ஆனால் அவர்கள் இருப்பதோ ஓரேபிலே. அவர்களுக்காக கானான் காத்திருக்கிறது. அதனாலே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் கடந்து செல்ல சொல்லும் பொழுது we should leave the comfort zone. நம்முடைய வசதியான சூழலை விட்டு கர்த்தர் எங்கே சொல்கிறாரோ அங்கே கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தது சீனாய் மலையிலே இருப்பதற்காக அல்ல. 1 வருஷம் இருந்திருக்கிறாங்க. இனி அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். கர்த்தர் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்ல விரும்புகிறார். He wants us to go to the next level. அடுத்த கட்டத்துக்கு நாம் போக வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை விட்டுவிட வேண்டும். நம்ம வாழ்க்கையில பொல்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம். சில சமயங்களில் நம்ம பயப்படுறோம், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான நினைவுகள், எதிர்மறையாவே யோசிச்சுட்டு இருப்பாங்க, எதிர்மறையாவே பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் அநேகர் பார்த்தீங்கன்னா கைபேசிக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியங்களை விட்டு அவர் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி கடந்து செல்ல வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து ரட்சித்தது சீனாயிலே நின்று போவதற்காக அல்ல, அவர்கள் கானான் போய் சேர வேண்டும். அதனால் கர்த்தர் சொன்னார், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நம்ம என்ன பார்க்கிறோம்னா, it is a call to move to the next level. அடுத்த கட்டத்திற்கு கடந்து போகும்படியாக கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. அதே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை எங்கே போக சொல்கிறார்களோ அங்கே கடந்து செல்ல வேண்டும். 7ஆவது வசனத்தில் பார்க்கும் பொழுது,
நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும், கடைசி பகுதி, பெரிய நதி வரைக்கும் போகுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கான தேவ திட்டத்தை ஆண்டவர் வழிகாட்டுதலை கொடுக்கிறார். எந்தெந்த ஊருக்கு போகணும், எந்தெந்த தேசங்களை ஜெயிக்கணும். பாருங்க, எமோரியரின் மலைநாடு, எமோரியரின் மலைநாடு, கானான் தேசம், ராட்சதர்கள் உள்ள தேசம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? சீனாய் மலையே ரொம்ப நல்லா இருக்கு, ஓரேப் மலையே நல்லா இருக்கு, இங்க நமக்கு மன்னா கிடைக்குது, ஆண்டவர் அற்புதமா தண்ணி எல்லாம் தர்றாரு, நம்முடைய கர்த்தர் 10 கற்பனைகளை கொடுத்திருக்கிறாரு, ஆராதிக்கிறதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு, அதனால இங்கேயே இருப்போம்னு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்க எமோரியரின் மலை தேசத்திற்கு போக வேண்டும். நம்ம வாழ்க்கையிலும் சவாலான சூழ்நிலைகள் உண்டு. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் தங்களை விட வலிமை மிக்க ராட்சதர்களை சந்தித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் ராட்சதர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், சவாலான சூழ்நிலைகள் வரும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், நமக்கு சுற்றுலா போறது ரொம்ப பிடிக்கும், பிக்னிக் போறது ரொம்ப பிடிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பிக்னிக்காக கூப்பிடல, சுற்றுலா செல்றதுக்காக கூப்பிடல. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் செய்யும்படியாக அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போகும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடந்து போய் என்று சொல்லும் பொழுது அடுத்த கட்டத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். நம்ம வாழ்க்கையில ரொம்ப வசதியா இருக்கு, ரொம்ப சௌகரியமா இருக்கு அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லாம, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஆண்டவர் ஒரு பிரகாசமான திட்டத்தை, எந்தெந்த தேசத்தை சுதந்திரிக்கணும், ஐபிராத் நதி வரைக்கும் அங்க போகணும், தென் திசையின் கடலோர வரைக்கும் இருக்கிற கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அவர் சொன்ன திசையிலே கடந்து செல்ல வேண்டும். 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஏன் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். இது பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்திருக்கு, கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே உறுதிப்படுத்தி விட்டார், கானான் தேசத்தை கொடுத்து விட்டார். ஆனால் இவர்கள் யுத்தம் பண்ணி அதை சுதந்திரிக்க வேண்டும். இந்த கானான் தேசமானது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தது. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு கொடுத்தார்னா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்முடைய வேலை அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டும். அவர் சொன்ன திட்டத்தின்படி, அவர் சொன்ன காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள கடந்து செல்ல வேண்டும். 3 காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். மோசே தன்னுடைய ஃபேர்வெல் மெசேஜ், தன்னுடைய கடைசி 3 பிரசங்கங்களில உபாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து முக்கியமான காரியங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய தலைமுறைக்கு வேண்டிய சத்தியங்களை சொல்கிறார். முதலாவது காரியம், கால் டு மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல். நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்லும்படியான அழைப்பு. ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக? அப்படியே நம்ம முடங்கி போவதற்காக அல்ல, அடுத்த கட்டத்திற்கு போவதற்காக. 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்ல சொல்லும் பொழுது நாமும் கீழ்ப்படிந்து கடந்து செல்ல வேண்டும். அடுத்தபடியாக ஆண்டவர் 7வது வசனத்துல தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தினுடைய அளவுகளை, நம்முடைய தேசம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அவற்றை செய்வேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நாம் எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? மூவிங் ஃபார்வர்ட் இன் காட்ஸ் ப்ராமிஸ். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி முன்னோக்கி செல்லுதல். நம்முடைய வாழ்க்கையிலே முடங்கி போய்விடாமல் அடுத்த கட்டத்திற்கு கடந்து போக கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், நம்மை கடந்து போக நம்மை பலப்படுத்துகிறவர். இந்த காணொளியை கண்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் உங்க ஜீவியங்களிலே அடுத்த கட்டத்திற்கு கடந்து போக, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ராட்சதர்கள் இருந்தார்கள், சவாலான சூழ்நிலைகள் இருந்தது,
நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் பயத்தை எடுத்து போட்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாருக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியை கண்ட உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்ல, அவங்களுடைய வாழ்க்கையிலே அன்னைக்கு ராட்சதர்களை போன்ற இந்த காலகட்டத்திலே அநேக சவாலான சூழ்நிலைகள் காணப்படலாம். சவாலான சூழ்நிலைகளை அவர்கள் மேற்கொள்ள நீர் வாக்குத்தத்தம் பண்ணது மாத்திரமல்ல, உதவி செய்யவும் நீர் வல்லவர். ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பயத்தை களைந்து போட்டு விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்ல கர்த்தர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த காணொலியை கண்ட உங்கள் யாவரையும் பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. May God bless you.